நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். பல்வேறு ரகசிய தகவல்களும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்திகளுடைய சுவாரஸ்யமான பின்னணிகளும் நம்ம ரோபோ கைவசம் நிறையா இருக்குது. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சப்ஜெக்ட்டுக்கு போகலாமா? போகலாம் ரோபோ. சொல்லு, ஃபர்ஸ்ட் என்ன? பெருநகரங்களில் பணக்கார இளைஞர்களுக்கு இடையில மட்டும் நடந்துகிட்டு இருந்த இல்லீகல் பைக் ரேஸ் சமீப காலமாக தென் மாவட்டங்களையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் மத்தியில் பைக் ரேஸ் மோகம் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இது உயிரை பறிக்கிற ஆபத்தான விஷயமாச்சே ரோபோ. விவரமாக சொல்லு, எங்கே நடக்குது? உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேனி மாவட்டத்தில் கடந்த 2 வருஷமா இந்த பைக் ரேஸ் மோகம் அதிகரிச்சிருக்கு. ஆரம்பத்தில் வாகனங்கள் அதிகம் வராத தேனி புறவழிச்சாலை பகுதியில் நடந்துகிட்டு இருந்த ரேஸ் நாளடைவில் போக்குவரத்து அதிகம் இருக்கிற பெரியகுளத்துலையும் மதுரை சாலைகள்லையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா இது சாதாரண பயணிகளுக்கும் பாதசாரிகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கிற விஷயம்ல? உண்மைதான் விக்ரம். அந்த சாலைகளில் பொதுமக்களும் உயிர் பயத்தோடு தான் பயணிக்கிறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் தூரம் தான் ரேஸ் விட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இப்போ 50 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ரேஸ் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால எந்த நேரமும் எந்த பைக்கும் வந்து மோதுங்கிற அச்சம் பயணிகளுக்கு இருக்கத்தான் செய்யுது. நிஜமாவே ரேஸில் கலந்துக்கணும்னு ஆசை இருந்தால் முறைப்படி பயிற்சி எடுத்து அதுக்கான ட்ராக்ல ஓட்டணும். அதை விட்டுட்டு இப்படி பொதுமக்களை தொந்தரவு செய்கிறது அநாகரிகமான செயலாச்சே. இதில் என்ன கிடைக்கிது அந்த பசங்களுக்கு? இதில் தான் த்ரில் அதிகமாக. விழுந்து வாரும்போது தெரியும். நிறைய வாரி இருப்ப போல உடனே என் பக்கம் திரும்பிடுவியே. விஷயத்துக்கு வாரோபோ. ஆமாம், அந்த பசங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டல, சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஆரம்ப கட்டத்தில் பணத்தை பந்தயமாக வச்சு ரேஸ் விட்ட பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃபோன் மாதிரியான உடைமைகளை பந்தயம் வச்சு இப்போல்லாம் ரேஸுக்கு பயன்படுத்துகிற பைக்குகளையே பந்தயமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? அந்த ரேஸ் எங்கே நடக்குதுன்னு சொன்ன? உன் கேள்வியே சரியில்லையே, எதுக்கு கேட்குற? அட, தெரிஞ்சா புகார் கொடுக்கலாம்னு தான் கேட்டேன். நீ மேலே சொல்லு. அதான பார்த்தேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். சமீபத்தில் பைக்கை பந்தய பொருளாக வச்சு கொடைக்கானல் வரைக்கும் நடந்த ரேஸில் தோத்து போன மாணவர் பைக்கை தர மறுத்துருக்கான். அந்த பிரச்சனை பெருசாகி மாணவர்கள் இரு கோஷ்டியாக மோதிக்கிட்டாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு இல்லீகல் பைக் ரேஸ்னா அடுத்து கேங் வார் தானே. என்னாச்சு அந்த மோதல்ல? வேற என்ன ஆகும்? தோத்து போன மாணவனுடைய பைக் உடைக்கப்பட்டது தான் மிச்சம். கடைசியில் அந்த பகுதி மக்கள் வந்து சண்டையை விலக்கி விட்டதால பெரும் கலவரம் தடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறை இந்த மாணவர்களை கண்டுபிடிச்சு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் இப்போதைக்கு தேனி நகர மக்களுடைய எதிர்பார்ப்பு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் காவல்துறை மேலேயே பாரத்தை இறக்கக்கூடாது ரூபோ. வேற என்ன செய்யணுங்கிற? அந்த மக்களோட பிள்ளைங்க தானே இந்த மாதிரி பைக் ரேஸில் கலந்துக்கிறது. பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். பசங்க அதிக நேரத்தை செலவிடுற பள்ளி நிர்வாகமும் அவங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்கணும். அவங்க மாணவர்கள் ரூபோ. இதுக்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடவா முடியும்? கரெக்ட் தான் விக்ரம். முடிஞ்ச வரைக்கும் திருத்த முயற்சி பண்ணணும். அதையும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும். அவ்வளவுதான். இப்போ அடுத்த மேட்டருக்கு வா. தேனி பற்றி பேசினதால அந்த மாவட்டத்தில் இருக்கிற அழகான சுற்றுலாத்தலம் பிரச்சனைக்குரிய இடமா மாறிட்டு வர்றதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியல. தேனி மாவட்டம் முழுக்கவே அழகான பகுதி தான். அதில் எந்த சுற்றுலாத்தலத்தை சொல்கிற? மேகத்தை முட்டுற மலையில இருந்து வர்ற அருவியை தான் விக்ரம் சொல்கிறேன். நுழைவு கட்டணம் அதிகரிக்கிற நிலை, ஈமச்சடங்கு செய்ய தடை, தனியார்கள் ஆக்கிரமிப்பு, இப்படி பிரச்சனை நிறைந்த பகுதியாக மாறிக்கிட்டு வருது. அது சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லை ரோபோ, ஆன்மீக தலமாகவும் பார்க்கப்படுற விஷயமாச்சே. அங்கே தான் பிரச்சனையே. முன்னோருக்கு ஈமச்சடங்கு செய்ய ஏராளமான மக்கள் காலங்காலமாக இந்த அருவிக்கு வந்து ஈமச்சடங்கு செய்கிற சாமியார்களுக்கு சாப்பாடு போட்டு தாங்களும் சமைச்சு சாப்பிட்டு போகிறது வழக்கமாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு வனப்பகுதிக்குள்ள எந்த சாமியாரும் வரக்கூடாதுன்னு கேட்டு போட ஈமச்சடங்கு செய்ய வர்றவங்களும் அதிருப்தியோடு திரும்பி போகிறாங்க. சரி, ஆக்கிரமிப்புன்னு சொன்னியே, அது என்ன விவகாரம்? புதுசாக வந்திருக்கிற வன அதிகாரி ஒருத்தர் வனப்பகுதி பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட நடவடிக்கை எடுத்து நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அருவிக்கு போகிற நுழைவாயில்ல வனப்பகுதிக்குட்பட்ட இடத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சு கடை வச்சவங்கள காலி செய்ய சொல்லியும் காலி பண்ணலைன்னு அதிகாரிகள் சப்போர்ட்டோட ஆக்கிரமிப்புகளை அகற்றிட்டாரு. அதனால ஆக்கிரமிப்பு செஞ்சவங்களுக்கும் வனத்துறையினருக்கும் பெரிய தகராறே நடந்திருக்கு. பெரிய தகராறுன்ற செய்தி எதுவுமே வரலையே. இப்போ வரைக்கும் எந்த பத்திரிகையிலையும் மீடியாக்கள்லையும் வரக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்காரு. ஏன் அப்படி? செய்தி வந்தா என்ன? செய்தி வெளியே வந்தா எல்லாருடைய கரிசனமும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தான் கிடைக்கும். பாவம் வியாபாரிகள்னு பேசுவாங்க, ஆதரவு அதிகரிக்கும். ஆதரவா? நீ வேற சுய விளம்பரத்துக்காக போராட்டம் பண்றேன்னு ஆளாளுக்கு களத்தில் இறங்கிடுவாங்களே. செய்தி வெளியே வராதப்பவே அது மாதிரியான சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஆக்கிரமிப்பாளர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற சில கட்சிக்காரங்களும் வனத்துறையினர்கிட்ட பிரச்சனை பண்ண அன்னைக்கு அங்க வந்த வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அருவிக்கு போக முடியாம அதிருப்தியோட திரும்பி போனது தான் மிச்சம். இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, மாவட்டத்தை ஆட்சி செய்யறவரு கண்டுக்கலையா? நல்ல வேலையா ஞாபகப்படுத்தின. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அருவிக்கு மாவட்டத்தை ஆட்சி செய்யறவருடைய 4 சக்கர வாகனம் வந்திருக்கு. அவர் வந்தாருன்னு சொல்லு, ஏன் இப்படி சுத்துற?
இல்லையே, அவர் வரலையே. அவருக்கு வேண்டிய சிலர் அவர் கவனத்துக்கு கொண்டு போகாம அவரோட காரை எடுத்துக்கிட்டு அருவிக்கு வந்திருக்காங்க. வனத்துறையினரும் அந்த பகுதி ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் பிரச்சனை நடந்து ஒரு சில நாள் தான் ஆயிருக்கு. அந்த கார்ல வந்தவங்க வாகனங்கள் செல்லக்கூடாதுன்னு போட்டிருந்த கேட்டை திறக்க சொல்லி பெரிய வாக்குவாதமே பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் வனத்துறை அதிகாரிங்க அந்த கேட்டை திறக்கவே இல்லையே, நடக்க வச்சு தான் அனுப்பியிருக்காங்க. மாவட்டத்தை ஆட்சி செய்கிறவருக்கு இந்த விஷயம் தெரியுமா? இதை கேட்டதுல இருந்து கடுமையான கோபத்தில் இருக்காராம். ஸோ பிரபலமான பகுதி பிரச்சனையான பகுதியாக மாறிக்கிட்டு இருக்கு. ரைட்டு, நம்ம ஒரு பிரேக் போயிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பேசலாம். என்ன ரோபோ, அடுத்தது என்ன? நகராட்சியை சுத்தம் செய்கிற வேலையில கூட காசு பார்த்துருக்காங்கன்னா அவங்களுடைய திறமையை என்னன்னு சொல்றது? இந்த பாரு, உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இப்படி திடீர்னு மொட்டையை எதையாவது ஆரம்பிக்காதன்னு. எந்த நகராட்சி? கோழிப்பண்ணை மாவட்டத்தில் ராசியான அந்த நெய்வடியும் பூமியில தான் இந்த கதை நடந்திருக்கு. இப்படி ஆரம்பிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ சொல்லு விளக்கமா. ராசியான அந்த நகராட்சியில் 27 வார்டுகள் இருக்கு. அங்கே சேர்ற குப்பைகளை அகற்ற நகராட்சியில் 12 வாகனங்கள் இயக்கப்படுது. அதில் 2 வாகனங்கள் பழுதாகி நிற்கிறதால 10 வாகனங்கள் மட்டும்தான் குப்பைகளை அள்ளிக்கிட்டு இருக்கு. அந்த நகராட்சியை கடந்த 5 வருஷமாக கட்டி ஆட்சி செஞ்ச தலைவர் அந்த வாகனங்களை வச்சு மாதம் லம்பாவாக ஒரு தொகையை அள்ளியிருக்காரு. எப்படி ஓடாமல் பழுதாகி நிற்கிற லாரிகளும் குப்பையில் போனதா கணக்கு காட்டியா? ஆமாம் விக்ரம், மாதம் டீசல் அடித்தது, பராமரிப்பு செஞ்சதுன்னு அறிவியல் பூர்வமாக வருமானம் பார்த்த அந்த தலைவரின் மதிநுட்பத்தை எந்த அதிகாரியும் கண்டுக்கலையா கண்டுபிடிக்கலையான்னு தெரியல. இந்த நிலையில ராசியான அந்த நகராட்சிக்கு புதுசாக வந்த அதிகாரி எப்படியோ இந்த நூதன வருமானத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அதானே, யாருக்குமே தெரியாமல் இப்படி யாராவது கண்டுபிடிச்சாகணும்ல. சரி, அப்படி ஓடாமல் நிற்கிற 2 வண்டியில் பெருசாக எவ்வளவு வருமானம் வந்துட போகுது? ஒரு மாதத்துக்கு ஒரு லாரியில் 30,000 ரூபாய் வருமானம் பார்த்துருக்காரு. அப்போது வருஷத்துக்கு 3,60,000 ரூபாய். அதுவே 5 வருஷத்துக்குன்னா 18 லட்சம் ரூபாய். 2 லாரிக்குன்னு கணக்கு பார்த்தா 36 லட்சம் வருது. இந்த ரகசிய வருமானத்தை கண்டுபிடிச்ச அந்த அதிகாரி இப்போ மொத்த பணத்தையும் கட்ட சொல்லியிருக்காராம். இதனால கதிகலங்கி போயிருக்கிற அந்த தலைவர் நகராட்சி அலுவலகத்துக்கு எதிரில் தனக்குன்னு இருக்கிற அலுவலகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அடுத்த முறையும் நான் தான் தலைவர், நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காராம். தன்னோட அலுவலகத்தில் இருந்துகிட்டே நகராட்சிக்கு வந்து போறவங்களையும் அந்த அதிகாரியையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறாருன்னு வேற பேச்சா இருக்கு. என்ன நடந்தாலும் நமக்கு தெரியத்தானே போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அடுத்த மேட்டர் ஸ்டார்ட் பண்ணு. மாசத்துக்கு 13 லட்சம் வரைக்கும் லஞ்ச பணம் சம்பாதிக்கிற குழுகுழு மாவட்ட ஆர்டிஓ மற்ற துறைகளோட கரெக்டா பங்கு போட்டுக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செஞ்சிட்டு இருக்காராம். அடுத்த சப்ஜெக்ட் அவரை பத்தி தான். ஒரு மாசத்துக்கு 13 லட்சம்னா வருஷத்துக்கு எங்கேயோ போகுதே ரோபோ, மேலே சொல்லு. கடந்த 1993 வருஷம் அதே ஊர்ல கிரேட் 2 அலுவலராக வேலைக்கு சேர்ந்து 3 ஆண்டுகளில் பதவி உயர்வு வாங்கின அந்த அதிகாரி வேற மாவட்டத்துக்கு போய் 2001ஆம் ஆண்டு மறுபடியும் குழுகுழு மாவட்டத்தில் கிரேட் 1 அதிகாரியா பணிக்கு வந்து 3.5 வருஷம் வேலை செஞ்சாரு. அப்புறம் மறுபடியும் பதவி உயர்வு வாங்கி வேற மாவட்டத்துக்கு போய் 2009ஆம் வருஷம் குழுகுழு மாவட்டத்துக்கு ஆர்டிஓவா பதவி உயர்வு வாங்கிக்கிட்டு வந்து தொடர்ந்து 7 வருஷமா அங்கேயே இருக்காரு. இப்படி ஒரே மூச்சா அவருடைய ஹிஸ்டரியவே சொல்லி முடிச்சிட்டியே. இப்போ என்ன மேட்டர்னு மட்டும் சொன்னா போதாதா? நிஜமாவே போதாது விக்ரம். ஏன்னா மாநிலத்திலேயே ஒரே மாவட்டத்தில் இத்தனை ஆண்டுகள் ஆர்டிஓவை வேலை பார்த்து வர்ற பெருமை இவரை மட்டும்தான் சேரும். அதாவது ஒரு ஆர்டிஓ அதிகபட்சமாக 4 வருஷங்கள் மட்டும்தான் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியும். ஆனால் இவர் அதையும் மீறி தொடர்ந்து 7 வருஷமா ஒரே மாவட்டத்தில் இருக்காருன்னா அதை குறிப்பிடணும்ல. அடேங்கப்பா, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? சரி, அந்த மாவட்டத்தை விட்டு அவர் போகாததுக்கு என்ன காரணம்? இல்லைனா அவரை மாற்றாததுக்கு என்ன காரணம்? ரெண்டுத்துக்கும் ஒரே காரணம் தான். அங்கே கிடைக்கிற அதிகபட்ச லஞ்ச தொகை தான் காரணமா. மாவட்டம் முழுக்க இருந்து மாசத்துக்கு சுமார் 13 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. அப்படின்னா போட்டி அதிகமாக இருக்குமே. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆர்டிஓக்கள் குழுகுழு மாவட்டத்தில் வேலை பார்க்க விரும்பினாலும் கவனிக்க வேண்டியவங்களை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து இங்கேயே தன்னுடைய வேலையை தொடர்றாரு. இவருடைய ஊழல் வெளிப்படையாக மாவட்டம் முழுக்க தெரிஞ்சும் இவர் மேலே இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலையாம். ஆனால் கடந்த 2005ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரேட் 1 அலுவலராக இருந்தப்போ லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள்கிட்ட சிக்கி பெரிய தொகையை செலவு செஞ்சு அந்த வழக்கை முடிச்சிருக்காரு. சரி, குழுகுழு மாவட்டத்தில் மட்டும் சிக்காமல் இருக்காரு எப்படி? தனக்கு கிடைக்கிற லஞ்ச பணத்தை தான் மட்டும் வச்சுக்காம பிரச்சனை தரக்கூடிய எல்லோருக்கும் பிரித்து கொடுக்குறாராம். குறிப்பாக இவர் துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஒரு சில பத்திரிகையாளர்கள், லஞ்ச ஒழிப்பு போலீஸார்னு எல்லோருக்கும் மாசம் பிறந்தா அவங்களுக்கு உரிய பங்கு போய் சேர்ந்துடுமா. இதனால தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுறது இல்லையா. அப்போ அவர் மேலே யாருக்கிட்டையுமே புகார் கொடுக்க முடியாதா? நீ வேற விக்ரம், இவருடைய ஊழலை பற்றி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு பலமுறை பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லையா. விசாரிச்சா அங்குள்ள சிலருக்கும் பங்கு கொடுத்து தனக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறாராம். பயங்கரமான ஆளாக இருப்பாரோ? அவரை பற்றி இன்னும் சொல்கிறேன் கேளு. தனக்கு பெரிய அளவில் லஞ்சம் கிடைக்கணுங்கிறதுல கவனமாக இருப்பாராம். இவருடைய தலையீட்டால்
குழுகுலு மாவட்ட தலைநகரில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடம் காலியாகவே இருக்கான். தலைநகருக்கு கூட இருக்கிற ஊரில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடம் 3 வருஷமாக நிரப்பப்படாமல் இருக்கான். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லஞ்சமும் தனக்கே கிடைக்கணும்னு அப்படி பண்ணுறாரோ? அது மட்டுமல்ல விக்ரம், இவரால் ஆட்டோ ஓட்டுநர்களும் சிரமத்தில் இருக்காங்க. தலைநகருக்கு கூட இருக்கிற ஊரில் ஆட்டோக்களுக்கு பெர்மிட் நிறுத்தி 3 மாதத்துக்கு மேலே ஆகுதான். ஏஜென்ட்டுகள் சிலர் ஆட்டோக்களுக்கு பெர்மிட் கேட்டால் கொடுக்க மறுக்கிற இவர் ஆட்டோக்கள் விற்பனை செய்கிற நிறுவனங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படி நடந்துக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நிறுவனங்களோட சேர்ந்து என்ன செய்வார் புரியலையே. அந்த ஊரில் புதிய ஆட்டோ ஒன்றுக்கு பெர்மிட் வேணும்னா ஆட்டோ விற்பனை செய்கிற நிறுவனத்தை ஒருத்தர் தொடர்பு கொண்டா போதும். ஆர்டிஓக்கு கொடுக்க வேண்டிய லஞ்சத்தொகையோடு சேர்த்து 8000 ஆகும்னு வெளிப்படையாக கேட்குறாங்களாம். அதே போல் மினி பஸ்களுக்கு பெயர் மாற்றம் செய்ய 15000, பெர்மிட் புதுப்பிச்சு கொடுக்க 10000, ஜீப்களுக்கு பெர்மிட் கொடுக்கறதுக்கு 1000, சுற்றுலா வாகனங்களுக்கு பெர்மிட் கொடுக்கறதுக்கு 5000. அட போதும் ரோபோ, நீ என்ன டேரிஃப்லாம் சொல்லி அவருக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க? போதும், இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியாது. நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்து பேசிக்கலாம். ரோபோ, இந்த லஞ்சம், ஊழல், முறைகேடு இதெல்லாம் நிறுத்திட்டு சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருந்தால் சொல்லு. அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. வட சென்னையில் ஒரு காக்கி அதிகாரியை நைட்டோட நைட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றிட்டாங்கன்னு ஏற்கனவே சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், யாரோ கேரளாவை சேர்ந்த பெண் தொழிலதிபர் தலைமை காக்கிக்கிட்ட புகார் கொடுத்ததுனால மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தானே? நல்ல வேலை, ஞாபகம் இருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற சம்பவத்துக்கு அது ஞாபகம் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன சம்பவம்? அது இதுன்னு பெருசாக ஏதோ சொல்ல போகிற மாதிரி தெரியுதே. வடக்கு கடற்கரை காக்கி அதிகாரி கிட்ட ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் வந்திருக்கு. சொந்த மனைவியை தன்னை ஆள் வச்சு மிரட்டியதா ஒரு நபர் புகார் கொடுக்குறாரு. பதிலுக்கு அவர் மனைவியும் அவர் மேலே புகார் கொடுக்குறாங்க. சரி, ஃபேமிலி பிரச்சனையாச்சேன்னு 2 பேர் கையிலையும் ஆளுக்கு ஒரு CSR காப்பி கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுறாரு அந்த காக்கி அதிகாரி. வழக்கமாக ஃபேமிலி டிஸ்பியூட்லாம் அப்படி செய்கிறது தானே வழக்கம். வழக்கமாக அந்த பணியை செஞ்ச காக்கி அதிகாரிக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? என்னது? கணவன் மேலே புகார் கொடுத்த அந்த பெண் நேராக தலைநகர தலைமை காக்கி கிட்ட முறையிட, அவரும் அந்த காக்கி அதிகாரியை கூப்பிட்டு அந்த பெண்ணோட கணவனை ஏன் கைது செய்யலைன்னு கேட்க, இவரும் நடந்ததை எடுத்து சொல்ல, உடனே கிளம்பி கண்ட்ரோல் ரூமுக்கு வாங்கன்னு அவர் கூப்பிட போச்சுடா. அப்புறம் என்னாச்சு? அந்த அதிகாரியை அப்படியே கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றிட்டாங்களா? ஆமாம் விக்ரம், விஆரில் வச்சுட்டாங்க. வட சென்னையில் அந்த காக்கிக்கு நேர்ந்த அதே விஷயம்தான் இவருக்கும் நேர்ந்திருக்கு. ஆமாம், புகார் கொடுத்த அந்த பெண் எந்த ஊர்? கேரளா விக்ரம். ரைட்டு, அடுத்த மேட்ரு. தலைநகரத்தில் புதுசாக கட்டப்பட்ட தலைநகர தலைமை காக்கி அலுவலகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு காக்கிகளுக்குள்ள தனிப்பிரிவே இருக்குது தெரியுமா? தெரியாது. அந்த பிரிவுலேயும் உயரதிகாரிகள் எல்லாம் இருக்காங்களா என்ன? அந்த பிரிவுக்குன்னு தனியாக உதவி தலைமை காக்கியே இருக்கார். ஆனால் சமீப காலமாக அந்த பில்டிங்கில் நடக்கிற எந்த நிகழ்வு தொடர்பாகவும் அவர்கிட்ட ஆலோசிக்கிறதே இல்லையா. நேரடியாக PRO கிட்டேயே தலைமை காக்கி சொல்லிடுவாராம். அப்புறம் எதுக்கு அதுக்குன்னு தனிப்பிரிவு? எதுக்குன்னு சமீபத்தில் தான் அர்த்தம் புரிஞ்சிருக்கு. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கடைபிடிக்கிறதால காக்கிகள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடக்கிறது வழக்கம். அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய சொல்லி வழக்கம் போல PRO கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்களாம். மறுநாள் வந்து பார்த்தா அந்த அறையே பூட்டி கிடந்திருக்கு, ஒரு வேலையும் நடக்கல. ஐயோ, தலைவர் செம்ம டென்ஷனாக இருப்பாரு. அப்புறம் என்னாச்சு? எல்லோருக்கும் செம்ம டோஸ் விழுந்திருக்கு. அந்த தனிப்பிரிவு உதவி தலைவரை கேட்டதுக்கு தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு, தனக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணலைன்னு சொல்லிட்டாராம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தலைமை காக்கி என்ன சொன்னாரு? என்ன சொல்ல முடியும்? அந்த உதவி தலைமை சொன்னதுல நியாயம் இருக்குதுல்ல, அதனால என்ன சொல்றதுனே தெரியாம இனிமே எல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாராம். பரவாயில்ல, நான் கேட்டதுனால நிறைய சம்பவங்களை சொல்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கதை சொல்ல. சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கு, கேளு. IS தீவிரவாத இயக்கத்தோட தொடர்பு வச்சிருக்கிறதா கைது செய்யப்பட்ட நபர் ஒருவரை பற்றி சொல்கிறேன். யாரு? நம்ம ஊருக்காரரா என்ன? ஆமாம் விக்ரம், கேரளாவில் செட்டில் ஆகியிருந்த கடைநல்லூர்காரர். தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட புனித பயணமாக மெக்கா போகிறதா சொல்லிட்டு கிளம்பின அந்த நபர் நேராக துருக்கி போய் அங்கேருந்து சிரியாவில் வார்ஃபீல்டுக்கு போயிட்டாரு. ஓ, டிராவல் ஆக்டா? சொல்லு. அங்கே அவருக்கு வழக்கமான போர் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதிர்பாராத விதமாக காலில் காயம் பட்டதுனால அவரால் சிறப்பாக செயல்பட முடியாமல் போயிருக்கு. உடனே திருப்பி அனுப்பிட்டாங்களா? அவசரப்படாத விக்ரம், இனிமே தான் கதையே சூடு பிடிக்க போகுது. காலில் அடிபட்டதுனால தீவிரவாதிகள் தங்குற கேம்பில் பாதுகாப்புக்கு நிற்கிறவங்களோட இவரை கோத்து விட்டுருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு மேலே ஒரு ஃப்ளைட் பறந்து வந்து குண்டுகளை வீச அங்கே இருந்த 2 கேம்புகளும் கருகி தரமட்டமாக ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்னாச்சு? எதுவும் ஆகலையே? கண்ணு முன்னாடியே இது நடந்ததால நம்மளால கொஞ்சம் டர் ஆயிட்டாப்புல. அப்புறம் அங்கே அடிபட்டவங்களை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கான வாகனங்கள் வந்திருக்கு. அதில் இவரும் ஏற முயற்சி பண்ணியிருக்காரு. நீ நல்லாத்தானே இருக்க, எதுக்கு வர்றேன்னு இறக்கி விட்டுருக்காங்க. நம்மளும் நானும் ரவுடி தான் அடம் பிடிச்சிருப்பாரு. அடம் பிடிச்சது மட்டுமா, ஒரு கட்டத்தில் வண்டிக்கு முன்னாடி உட்காந்து தர்ணாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஊருக்காரன்றதை நிரூபிச்சிட்டாயா? அது அவங்களுக்கு புதுசு இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வேற வழி இல்லாமல் அவரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மருத்துவமனைக்கு போனவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஊருக்கே வந்துடலாம்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அங்கிருந்து இஸ்தான்புல்ல இருக்கிற இந்திய எம்பசிக்கு வந்து, நான் டூரிஸ்ட்டுங்க,
திங்ஸ் எல்லாம் திருடு போயிடுச்சு, எப்படியாவது ஊருக்கு அனுப்பி வைங்கன்னு கெஞ்சிருக்காரு. அவங்க நம்பல. அங்கேயும் தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? நாள் கணக்கா எம்பசி வாசல்லையே உட்கார்ந்து இருந்து சாதிச்சிட்டாரு மனுஷன். அங்கிருந்து கல்ஃப்ல இருந்து மும்பை. யாரும் கண்டுபிடிக்கலையா என்ன? கண்டுபிடிச்சிருக்கணும், எப்படியோ மிஸ் ஆயிட்டாரு. நல்லபடியா வந்து சேர்ந்தவர் மனைவி கிட்டையும் அப்பா கிட்டையும் மட்டும் உண்மையை சொல்லிட்டு கேரளாவில் இருந்த வீட்டை காலி பண்ணி கடையநல்லூருக்கே வந்துட்டாரு. வந்தவர் சும்மா இருந்திருக்கணும். என்ன பண்ணாரு? மறுபடியும் ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவங்களோட சாட் பண்ணியிருக்காரு. அப்படியே பேச்சு தொடர சிவகாசியில் வெடிபொருட்கள் வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பணமும் கேட்டு வாங்கியிருக்காரு. சிவகாசியில் பல்கா கிடைக்கல, செலவு அதிகமாகுன்னு சொல்லி மறுபடியும் பணம் வாங்கியிருக்காரு. கடைசியில் அந்த தொடர்புனால தான் மாட்டியிருக்காப்புல. ஆமா விக்ரம், ஏற்கனவே மாட்ட வேண்டிய மனுஷன் அதுல தப்பிச்சு 6 மாசம் கழிச்சு மாட்டியிருக்காரு. செம ஸ்டோரி ரோபோ. கேரளா, துருக்கி, சிரியா, இஸ்தான்புல், இந்தியன் எம்பசி, கல்ஃபு, மும்பை, கேரளா, கடையநல்லூர், கடைசியாக டெல்லி ஜெயில். படமே எடுக்கலாம் போல. ஆனால் காமெடி படம் தான் எடுக்க முடியும். நம்ம கிளம்பலாம் விக்ரம். சூப்பர் ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.